அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராசரண்டன் வினோத். நான் வந்து சினிமா துறையில் பணியாற்றிட்டு இருக்கேன். நான் வந்து 2017ஆம் ஆண்டு திரு பேதரியாசர்கள் ஆரம்பிக்கப்பட்ட பிரிக் கல்லூரியில் டிப்ளமா இன் சினிமாட்டோகிராஃபி கோர்ஸ் கற்பதற்கு இந்திய மதிப்பு 2,88,000 எனது வங்கி கணக்கினோட செலுத்தியிருந்தேன். அப்போ நான் வங்கி கணக்கு செலுத்துக்கு முன்னாடியே நான் கேட்டிருந்தேன் அவங்கள்ட்ட, இப்படி சப்போஸ் விசா பிரச்சனை வந்து இந்தியாவுக்கு வர முடியாட்டிக்கு பணம் ரீஃபண்ட் தெரிவிங்களான்னு கேட்டதுக்கு நிச்சயமாக முழு தொகையும் தாரதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்புறமா நான் வந்து விசா அப்ளை பண்ணி இந்தியாவில் போகிறதுல ஒரு சிக்கல் ஆயிடுச்சு. அப்போ நான் வந்துட்டு கேட்டேன், இப்படி என்னோட ரீஃபண்டை தருவீங்களான்னு கேட்டதுக்கு முழு தொகையும் தர முடியாது, இந்திய மதிப்பில் 72,000 கழிச்சுக்கிட்டு 2,16,000 மட்டும்தான் தர முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் நேசிக்கிறது வந்து பேதரியாசர். ஏன்னா அவருடைய படைப்புகள் மிகவும் நெஞ்சத்தோட படைப்புகள் இருக்குது. அதனால் அவரை நாங்கள் இங்கே தான் வச்சு பார்க்குறோம். அதுலேருந்து நாங்கள் என்ன செய்தாலும் நாங்கள் அதுலேருந்து கொஞ்சமாக ரக்குறேன் கீழே இங்கே வச்சு பார்க்குறதால நான் ஓகே நீங்கள் அதை கழிச்சு கொண்டு 2,16,000 கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். 2017 செப்டம்பர்லேருந்து நான் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பேன், சார் ரீஃபண்ட் தந்துட்டீங்களா, அனுப்பிட்டீங்களான்னு. அதுக்கு அங்கே இருக்கிற ஸ்டாஃப் சொல்லுவாங்க, தம்பி 1 வீக்கில் வந்துடும், 1 மந்தில் வந்துடும், அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, பேதரியாசர்ண்டா ஒரு ரொம்ப மரியாதை இருக்கிறபடியால் இந்த எதிர்த்து சட்டுப்புருண்டு கதைக்க தோணாது. நான் எல்லாத்துக்குமே சம்மதிச்சு கொண்டு ஓம்னு இருந்தேன். அப்புறமா திடீரெண்டு நான் ஒரு நாள் டென்ஷனாகி கேட்டுட்டேன், இப்படி எனக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே ரீஃபண்ட் அனுப்பியாச்சுன்னு சொல்லி ஆதாரம் அனுப்பியிருந்தாங்க. அந்த ஆதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாரோட கையெழுத்து இருக்குது. எனக்கு 2,14,20,000 இந்தியா மதிப்பில் என்னுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தியதாக, அவருடைய போலீஸ் கனரா பேங்க் அக்கௌண்ட்லேருந்து என்னுடைய பேங்க்குக்கு செலுத்தியதாக அவருடைய கையெழுத்துடன் 3 ஃபார்ம் அனுப்பியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ரீஃபண்ட் வரல. இப்போ நான் ஃபோன் எடுத்து கதைச்சா உடனே ஃபோனை வைக்கிறாங்க, எடுத்து கதைக்கிறாங்க, இல்லை எடுத்து வச்சுட்டு பேசாமல் இருக்கிறாங்க. அப்படி செய்கிறாங்க. ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. அதால் எனக்கு தெரியும் பேதரியாசர் அப்படி திருப்பி தருவாருன்னு. அதால் சில பேதரியாசருக்கு தெரியாமல் இதெல்லாம் நடக்குதோ தெரியலை. அதால் பேதரியாசர் இதோட கருத்து கொண்டு என்னுடைய ரீஃபண்டை பெற்று தரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு நன்றி. என்னத்துக்காக நீங்கள் இங்கே இருந்த அந்த கல்லூரியில் நீங்கள் அந்த சினிமா கல்வியை கற்க வேணும், சினிமா வேணும்னு சொல்லி என்னத்துக்காக நீங்கள் இங்கே இருந்த அந்த ஆசை கற்றுக்கீங்க? ஓகே, அது இக்கிரம் அடுக்காக்கிற பட்சம்னு சொல்லுவாங்க. மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இலங்கையிலேயே அரச நிறுவனங்கள்லாம் இருக்குது படிக்கிறதுக்கு. இந்த தொகையும் நிறைய குறைஞ்ச தொகை. ஆனால் பேதரியாசர் கொண்ட காதல் என்ன அவர் தான் இப்போ ஸ்டூடியோக்குள்ள இந்த சினிமாவை வெளியில் கொண்டு போனது அவர். இப்போ நான் சொல்லுவேன், இப்போ நான் இன்றைக்கு வரைக்கும் சொல்லுவேன், இப்போ கூட சொல்கிறேன், இந்த செகண்ட் சொல்கிறேன், உண்மையான திறமையான இயக்குனர் யாருன்னு சொன்னால் அது வந்து பேதரியாசர் தான். ஏன்னா அவர் வந்து சிட்டி சப்ஜெக்டும் அப்படி செய்வார், வில்லேஜ் சப்ஜெக்டும் அப்படி செய்வார். இப்போ சிட்டி சப்ஜெக்ட் செய்தா இதென்ன ஒரு சிட்டியில் பிறந்து சிட்டியை கரைச்சி குடிச்சவன் எடுத்த மாதிரி இருக்கும். இப்போ வில்லேஜ் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மண்ணை அப்படியே கரைச்சி குடிச்ச மாதிரி எடுத்துருக்காரு. அப்படியே அதெல்லாம் உண்மைக்கு சொல்லப்போனா நான் எனக்கு நடிப்பு இன்ட்ரெஸ்ட் வந்தது சரி, சினிமா இன்ட்ரெஸ்ட் வந்தது சரி, நான் எல்லாம் உண்மைக்கு சொல்லப்போனா நடிச்சு பழகினெல்லாம் அவரோட படங்களை பார்த்து அப்படி இப்படி தான். ஏன்னா நாங்கள் சினிமாவில் இருக்கிறோம், சினிமாவில் நடிக்கிறோம். நாங்கள் சினிமாவை கண்டுபிடிக்கல. சினிமாவை கண்டுபிடிச்ச ஒரு ஆள் அதை வளர்த்து இப்போ ஒரு நிலையை கொண்டு வச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் பண்ணினா அதை விட மேலே பண்ணுவோம். ஆனால் இப்போ சினிமாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் அப்படி பண்ண முடியுமா? இல்லை. இப்போ எங்களுக்கு இப்படி இயக்குனர் மேலும் அப்படியே நாட்களெல்லாம் இப்படி செய்து சினிமாவை செதுக்கி ஒரு இதில் வச்சிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் இனி அதுக்கு மேலே பண்ணுவோம். ஆனால் நாங்கள் அப்படி அதுக்கு மேலே பண்ணுறோம்னா அதுக்கு காரணம் இப்படி இயக்குனர் மேம் போல ஆட்கள் தான். ஆனால் நான் சார் ரொம்ப நல்ல மனுஷன் தான். ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா நான் அவர் இந்தியாவிலும் சந்திச்சு நேரம் பேசியிருந்தேன், நல்ல மரியாதையாக பேசுனாரு. என்ன நடக்குதுன்னு உண்மை புரியுதில்லை. நீங்கள் சினிமா துறையில் எந்தெந்த ஹீரோக்களோட சேர்ந்து வேலை செய்திருக்கிறீங்க, ஒர்க் பண்ணியிருக்கிறீங்கன்னு கூற முடியும்? சார், நான் தனுஷோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அது பொருளாதாரம் ஒரு சீன். அப்புறம் குருவி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக விஜயோட அப்படி வர்ற மாதிரியே இருக்கும். அந்த விஜய்க்கு ஒரு செட் ஒன்று வரும். அதில் விதாத் விமல் எல்லாம் அப்படியே செட்டில் ஒரு ஆளாக இருந்தாங்க. அப்படியே படம் ஃபுல்லாக வர்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அயன் படம், அவன்மன் படம், கும்கி,
அப்படின்னு சொல்லி 4-5 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் அங்கே கொளிச்சியில் படிச்சுட்டு அவன் படத்தில் பாலா சார் கூப்பிட்றாருன்னு சொல்லி போட்டு கொளிச்சி எக்ஸாம் செகண்ட் இயர் செமிஸ்டர் எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது. பிஎஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருந்தேன். அதை விட்டுட்டு இப்போ பாலா சார் கூப்பிட்றாருல்ல, அப்போ சரி நம்ம இந்தியாவுக்கு போனது இதுக்காக தான், சினிமாக்காக. அப்போ படிப்பு தேவைன்னு சொல்லி போட்டு விட்டுட்டு போய் வேறு பாலா சார் கூட 1 வருஷம் 10 நாள் ஷூட்டிங் சொல்லி தான் போயிருந்தேன். அப்புறமா பாலா சார் பெரும்பாலும் இந்த லொக்கேஷனை வச்சு தான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணார். அப்போ ஒரு நினைப்பு எங்களுக்கு, ஓகே இதோட நம்ம செட்டில் ஆகலாம்னு சொல்லி. அப்போ நாங்கள்லாம் கடைசி வரைக்கும் கொளிச்சு நாங்கள் போக மாட்டேருப்பாங்க, நான் கொளிச்சுக்கு போகிறேன். அப்படியே 1 வருஷம் சார் கூடவே இருந்தேன். ஆனால் படம் ஃபுல்லாக அப்படியே வருவேன் நிறையா கூட. ஆனால் 2க்கும் நான் சொன்னால் தான் தெரியும் வேறு நடிச்சிருக்கேன். கடைசியில் கல்லூரி படிக்கும் போய் இது போய் இப்போ சினிமாக்காக விளக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் சினிமா மட்டும் போகவும் மனசு வருது இல்லை. பாப்போம். நீங்கள் சினிமா துறையில் என்னென்ன பாத்திரங்களை நடிச்சிருக்கீங்க இதுவரை? நான் இந்தியாவில் நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஹீரோவோட வர சப்போர்ட்டிங் ரோல்ஸ் தான். அப்புறம் இங்கே ஒரு தனியார் தொலைக்காட்சியில் 10 நாடகம் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே பாரதிராஜன் வந்து ஹொல்லிக்கும் தானே போனவர் இலங்கை மீடியா துறையாக போயிருந்தேன். என்ன அப்படி இல்லை அவங்க என்ன